தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் 2026 ஆண்டின் கடுமையான காட்டுத் தீக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீள உருவாக்க பிரதமர் நடவடிக்கை மேற்கொள்கிறார். பிரான்சில் காட்டுத் தீ அபாயம் தொடர்கிறது. 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் ஓர்டு மாவட்டத்தில் வாகனத்தில் இருந்து பரவிய தீ காட்டுத் தீயை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் ரஷ்ய தலையீட்டுக்கு இலக்கானதாக கேப்ரியல் அத்தால் குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்சில் தொலைபேசி சந்தைப்படுத்தல் அழைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் 2026 ஆண்டின் கடுமையான காட்டுத்தீக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீள உருவாக்கவும் எதிர்கால தீ அபாயங்களை குறைக்கவும் பிரெஞ்சு அரசு மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. குறிப்பாக ஜிரோந்த பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ ஆயிரக்கணக்கான ஹெக்டேயர் காடுகளை அழித்ததுடன் உள்ளூர் பொருளாதாரத்தையும் பாதித்துள்ளது. பிரதமர் தலைமையில் அரசு முக்கிய திட்டங்களை வகுத்திருக்கின்றது. எரிந்த காடுகளை வெறுமனே மீண்டும் புனரமைப்பு செய்வதற்கு பதிலாக காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற புதிய வகை காடுகளை உருவாக்குதல்,
தீயை எதிர்க்கும் மர வகைகளை அதிகமாக பயன்படுத்துதல், காடுகளில் உயிரியல் பல்வகை தன்மையை மீட்டெடுத்தல், வீடுகள் மற்றும் உள்ளூர் கட்டமைப்புகளை மீளமைத்தல், சேதமடைந்த வீடுகள், வீதிகள் மற்றும் உள்ளூர் வசதிகளை விரைவாக புதுப்பித்தல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி மற்றும் மறு குடியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளல், தீ தடுப்பு பாதைகள் விரிவுபடுத்தப்படுதல், காட்டு பராமரிப்பு முறைகளை மாற்றுதல், தீயணைப்பு வளங்களை வளப்படுத்துதல், விவசாயம், வனத்துறை, சுற்றுலா, உள்ளூர் தொழில்களுக்கு உதவுதல், அழிந்த மரவளத்தை நிர்வகித்து மரத் தொழில் துறையை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளல். இவ்வகையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கூறியபடி, அதே பழைய காட்டை மீண்டும் உருவாக்குவது அல்ல, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய புதிய காட்டை உருவாக்குவது என்பதாகும். இந்த மீள்கட்டமைப்பு திட்டம் பல ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு தேசிய முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் காட்டுத்தீ அபாயம் தொடர்கின்றது. 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓர், வார், வாக்லஸ், பூஸ்-து-ரோன் ஆகிய 4 மாவட்டங்களில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காட்டுத்தீ அபாயம் மிகவும் அதிகம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓத், வார், வாக்லஸ், பூஸ்-து-ரோன் ஆகிய பகுதிகள் விஜிலன்ஸ் ரூஸ் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மெத்தியோ பிரான்ஸ் வெளியிட்ட எச்சரிக்கையின்படி காட்டுத்தீ தொடங்கும் அபாயம் மிக அதிகமாக இருக்கின்றது. அதிக வெப்பநிலை, வறண்ட நிலப்பரப்பு மற்றும் பலத்த காற்று ஆகியவை தீ பரவலுக்கு சாதகமான சூழலை உருவாக்குகின்றன. குறிப்பாக காடுகள் மற்றும் புதர் பகுதிகளில் தீ ஏற்படாமல் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காடுகளில் நெருப்பு மூட்டுதல், சிகரெட் துண்டுகளை வீசுதல், தீப்பொறி உருவாகக்கூடிய செயல்கள் என்பனவற்றை கண்டிப்பாக தவிர்க்குமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இந்த வருட கோடை காலத்தில் பிரான்ஸ் ஏற்கனவே பல பெரிய காட்டு தீகளை சந்தித்துள்ள நிலையில் தெற்கு, தென்கிழக்கு பிரான்ஸ் பகுதிகளில் தீ தடுப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் வந்து மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை வந்து குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் எஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07956375803.
பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் ஓடு மாவட்டத்தில் காட்டுத்தீ 100 ஹெக்டேரியர் தாவர பகுதியை அழித்துள்ளது. ஆனால் தீ தற்பொழுது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த தீ வியாழக்கிழமை மொன்செரே பகுதியில் ஏற்பட்டது. தீ சென்ட் ஆண்ட்ரே டு ரோக்லாங் கிராமத்தை நோக்கி நகர்ந்ததால் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் அபாயம் ஏற்பட்டது. சுமார் 100 ஹெக்டேரியர் நிலப்பரப்பு எரிந்திருக்கிறது. சுமார் 240 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தீயை கட்டுப்படுத்த விமான உதவிகளும் பயன்படுத்தப்பட்டன. தற்பொழுது தீ கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இதனை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் சம்பவ பகுதியை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தீயணைப்பு வாகனங்கள் செல்வதற்கு வசதியாக டே சீசோன் த்ரைஸ், டே கட்சோன் வென்ட்ருவா வீதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை மற்றும் அவசர சேவை அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்றுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஓட், வா, வோக்லூஸ், பூஸ்ரோன் ஆகிய பகுதிகளில் காட்டுத்தீ அபாயத்திற்காக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் நிகழ்ந்திருக்கிறது. பிரான்ஸ் ஓடு மாவட்டத்தில் வாகனத்தில் இருந்து பரவிய தீ காட்டுத்தீயை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சின் ஓடு மாவட்டத்தில் உள்ள மொன்செரே பகுதியில் ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை தாவர பகுதியில் தீ பரவியது. இந்த காட்டு தீக்கு காரணம் ஒரு வாகனத்தில் ஏற்பட்ட தீ என தெரிவிக்கப்படுகின்றது. அந்த தீ பின்னர் சுற்றியுள்ள தாவர பகுதிகளுக்கு பரவி அந்த கிராமத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. ஓட் மாவட்ட ஆட்சியரகம் பிரிஃபெக்டிவ் டு ஆட் இரவு 8:30 வெளியிட்ட நிலவரப்படி தீ தற்பொழுது அதன் பரவல் எல்லைக்குள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 302 தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் 208 பேர் ஓட் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 72 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இரவு முழுவதும் 120 தீயணைப்பு வீரர்கள் கண்காணிப்பு மற்றும் மீதமுள்ள சூடான பகுதிகளை அணைக்கும் பணியில் கடமையாற்றி வருகின்றார்கள். அதிக வெப்பநிலை, வறண்ட நிலப்பரப்பு, காற்று காரணமாக தெற்கு பிரான்ஸ் பகுதிகளில் காட்டுத்தீ அபாயம் தொடர்ந்து அதிகமாக உள்ள நிலையில் அவசர சேவைகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றன. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் ரஷ்ய தலையீட்டுக்கு இலக்கானதாக கெப்ரியேல் அத்தால் குற்றம் சாட்டியுள்ளார். 2027 ஆண்டு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு ருனேசான்ஸ் கட்சியின் வேட்பாளர் கெப்ரியேல் அத்தால் ரஷ்யாவில் இருந்து வந்ததாக கூறப்படும் ஒரு தலையீட்டு நடவடிக்கைக்கு இலக்கானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. BFM TV தகவலின்படி இது ஒரு நிலை குலைக்கும் முயற்சி என குறிப்பிடப்படுகிறது. இதற்கு முன்பும் இதேபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர், தற்போதைய குடியரசுத் தலைவர் வேட்பாளர் எட்வார்ட் பிலிப், அதுபோல குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ரஃபால் குலுக்ஸ்மன் ஆகியோரையும் இலக்காக கொண்டதாக இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. கப்ரியேல் அத்தால் தரப்பின் கருத்துப்படி இந்த தலையீடுகள் பிரெஞ்சு தேர்தல் விவாதங்களை பாதிப்பதற்கும் வேட்பாளர்களின் நம்பகத்தன்மையை குறைப்பதற்கும் முயற்சியாக இருக்கலாம். 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தல் மரின் லூபென்னை ஆதரிக்க ரஷ்யா தலையீடு செய்கிறது என்றும் கப்ரியேல் அத்தால் கூறியுள்ளார். BFM TVக்கு வியாழக்கிழமை வழங்கிய பேட்டியில் முன்னாள் பிரதமர் கப்ரியேல் அத்தால் தனது தேர்தல் பிரச்சாரத்தை பாதிக்கும் வகையில் கிரெம்ளின் ஆட்சியில் இருந்து வரும் தலையீட்டு நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாக கூறியிருக்கிறார். கடந்த சில நாட்களாக தனது பிரச்சாரத்தை இலக்காக கொண்டு ரஷ்யாவில் இருந்து தகவல் தாக்குதல்கள் மற்றும் தலையீடுகள் இடம்பெற்றுள்ளன என்றும் கூறினார். எதிர்காலத்தில் இது அதன் போன்ற வேட்பாளர்களுக்கு எதிராக மட்டுமல்லாமல் மரின் லூபென் போன்ற வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையிலும் இருக்கலாம் என அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தலையீடுகள் பிரெஞ்சு ஜனநாயக தேர்தல் செயல்முறையை பாதிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான போட்டி தீவிரமடைந்து வரும் நிலையில் வெளிநாட்டு தலையீடு, இணைய தாக்குதல்கள் மற்றும் தவறான தகவல் பரப்புதல்கள் ஆகியவை முக்கிய அரசியல் விவாதங்களாக தற்பொழுது மாறி வருகின்றன. பிரான்சில் ஆகஸ்ட் 11 முதல் அனுமதியின்றி வரும் தொலைபேசி சந்தைப்படுத்தல் அழைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர்களை தொந்தரவு செய்யும் அனுமதியற்ற தொலைபேசி சந்தைப்படுத்தல் அழைப்புகள் இனி மேற்கொள்வது கடினமாகும். இதனை தடுக்க பிரான்ஸ் புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது. 11 நுகர்வோர் அமைப்புகள் இணைந்து விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து பிரெஞ்சு நாடாளுமன்றம் இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இதன்படி வாடிக்கையாளரின் முன் அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளப்படும் சந்தைப்படுத்தல் அழைப்புகள் தடை செய்யப்படும். விதிகளை மீறும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு இனி அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தேவையற்ற வணிக அழைப்புகளை பெற்றவர்கள் அவற்றை அரசின் பொது இணையதளத்தின் மூலம் முறைப்பாடு செய்ய முடியும். குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மோசடி அழைப்புகளால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை 2026 ஆகஸ்ட் 11 முதல் நடைமுறைக்கு வரும். இதன் மூலம் பிரான்ஸ் தொலைபேசி வழி வணிக தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும் ஐரோப்பாவின் கடுமையான விதிமுறைகளில் ஒன்றை
அறிமுகப்படுத்துகிறது பிரான்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.